செபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே, ஸ்தோத்திரிக்கணும்ப்பா. யாவாயாவே ஆசிரியப்பட்ட அப்பா, அந்த 4-6 வேளையில் பரிசுத்த ஆவியானவர் அப்பா அந்த சிங்கத்தின் என்னோடு எங்களோட பேசும் மறுபேரை வெளிப்படுத்தும் யாவாயாசமி நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். யாஸ்வா ராஜரிகம் பண்ணுகிறார். பூமியை பூரிப்பாகி திரளான தீவுகள் மயில கடவுது. தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார்னு சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். எத்தனை பேர் வாழ்க்கையில் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார்? அநேக நேரங்களில் தெய்வம்னு சொல்லி ஒரு போட்டோ வச்சு நீ உள்ளாரே ஏறி வெளியே வர வேணாம், நீர் வந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியாது, சோமா இருக்க முடியாதுன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். அதனால பூமி எப்படி இருக்குது? பூரிப்பாக இருக்குது. அதனால தான் சூரியன் உதயமாகுது, சூரியன் மறையுது. ஒரு வேளை தேவன் ராஜரிகம் பண்ணாலும் எப்படி ஆயிரும்? எல்லாமே அழிஞ்சு போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய வேண்டும்? ராஜரிகம், அதாவது ஆளுகை பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் யார் ஆள வேண்டும்? யாஸ்வா மெஸ்ஸியா ஆள வேண்டும். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதி நியாயம், நீதியும் நியாயத்தையும் ஒரு மனுஷன் சரியா செஞ்சா அவங்க சிங்காசனம் என்றைக்கு என்ன செய்ய முடியாது? தள்ளுண்டு போகாது. என்ன செய்யும்? அது நிலை நிற்கும். நீதி நியாயத்தை ஒருவர் சரியா செஞ்சுட்டா இந்த சிங்காசனம் என்ன செய்யாது? ஒருபோதும் தள்ளுண்டு போகாது. சங்கீதம் 37 வாசிக்கிறோம். 37வது சங்கீதம் 37வது வசனத்தை வாசிப்போம். உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்தீரு, அந்த மனுஷன் முடிவு என்னது? அப்போ அந்த பூமியில் உத்தமர் யாரும் கிடையாது. உத்தமர் சொன்னபடி நமக்காக சிலுவை என்ன பண்ண ரத்தம் செஞ்சினார். அவரை தான் நம்ம என்ன செய்யணும்? நோக்கி பார்க்க வேண்டும். இந்த பூமியில் யாராவது மனுஷனை பார்த்தா நம்ம விழுந்து போயிடுவோம். நம்ம போகிற இடத்துக்கு போய் சேர முடியாது. அநேகருடைய வீழ்ச்சி காரணம் என்னவென்று சொன்னால், உத்தமராய யாஸ்வா மெஸ்ஸியாவை நோக்கி பார்ப்பது கிடையாது. என்ன பண்ணுவாங்க? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் இப்படி, இவன் இப்படி, இதெல்லாம் பார்த்து இவங்க போகிற இடத்துக்கு போய் சேர முடியாது. நம்மளை தேவன் அழைச்சிருக்கிறாரு எங்க? பரலோகம் போகிறதுக்கு. அந்த வேலையை தவிர மற்ற வேலையை செய்யக்கூடாது. மற்ற வேலை செஞ்சு அங்கே போக முடியாது. எங்கே போக முடியாது? நீதியும் நியாயமும் அவரோட சிங்காசனத்தின் ஆதாரம். நம்ம சபையில் ஒரு வாலிபுள்ள அதுவாக கல்யாணம் பண்ணிருச்சு. அப்பா கிடையாது. அவங்க அம்மா புறம்புனாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் சொல்ல வேணாம், ஜோம் பண்ணுவோம், விட்டுருங்க அப்படின்னு. 2 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தையாச்சு. புருஷனுக்கு வருவார், வந்து அழைச்சிட்டு வருவார். முன்னாடி அவர் ஜபத்து ஓரமாக உட்காந்துருப்பார். போனால் வந்து அழைப்பார். ஒன்றும் சொல்ல, ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கடந்த வாரத்தில் ஃபோன் பண்ணி எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னாரு. அதனால் நேற்று அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து தீர்த்து சொல்லி என்ன பண்ணியாச்சு? ஒரு மிகுந்த சந்தோஷம். ஃபுல்லாக தேவனை அறியாத மாதிரி உள்ளவங்க. நம்ம அதை கவனிக்கணும். என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். இப்போ நீதி நியாயம் என்னது? ஆதாரம். ஒருவேளை அவங்க வீட்லேயே விரட்டி விட்டாங்க, இவங்களும் விரட்டி விட்டா என்ன ஆயிருப்பாங்க? எங்கே போய் செத்து போவாங்க. அவ்வளோதான் நடக்கும். ஒன்றும் சொல்ல வேணாம், செவத்து வாங்க அப்படின்ட்டு. அப்போ நம்முடைய தேவன் என்ன செய்கிறாரு? நீதி நியாயத்தை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் நீதியும் நியாயத்தையும் சரியா செய்கிறப்ப
நம்முடைய சத்துருக்கள் அழிந்து போவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய நீதியை நியாயத்தை நம்ம சரியாக செய்கிறப்ப நமக்கு எதிரான சத்துருக்கள் கட்டாயம் அழிந்து போவார்கள். தலை தூக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? கண்டிப்பாக தலை தூக்க முடியாது, அழிந்து போவார்கள். வசனம் தெளிவாக சொல்லுது. தொடர்ந்து வாசிப்போம். பூமி அது கண்டு என்ன பண்ணுது? மின்னல்கள், பூச்சகரம் பிரகாசிக்குது. பூமி அதை கண்டு அழிந்தது. யாசோவின் பிரசனத்தினால் மெழுகு போல உருகிற்று, உருகி போயிற்று. தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில இறங்கணும். அப்பதான் நாம் தேவனுக்காக உருகி கண்ணீரோடு செபிக்க முடியும். இல்லைன்னா செபம் நமக்கு பெரிய பாரமா இருக்கும். என்ன இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றாங்க? இந்த வாரத்தில் முதல் வெள்ளிக்கிழமை, இந்த வாரம் கிடையாது, ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை இங்கே இரவு ஜெபம் உண்டு. என்ன உண்டு? இரவு ஜெபம் உண்டு. என்ன பண்ணணும்? அதில் கலந்து கொண்டு கருத்தா ஜெபம் பண்ணணும். இரவு ஜெபம் எதுக்காக அப்படின்னு கேட்டால், எதுக்காக? சோதனைக்கு நம்ம தப்பி இந்த பூமியில் வாழணும், அவ்வளோதான். அப்பா எப்போ வந்தாலும் போகலாம். அதுவரை எப்படி இருக்கணும்? சோதனை இல்லாமல் இருக்கணும், போராட்டம் இல்லாமல் இருக்கணும். என்னது? சோதனை இருக்கக்கூடாது, போராட்டம் இருக்கக்கூடாது. இப்போ சோதனைக்கு தப்பணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மெழுகு போல உருகி செபிக்க வேண்டும். நம்முடைய தேவன் செபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த செபத்தை தேவனுடைய வார்த்தையோடு கூட ஜெபம் பண்ணணும். வார்த்தை இல்லாமல் ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? வார்த்தை இல்லாமல் ஜெபம் பண்ணக்கூடாது. 6ஆம் வசனத்தை வாசிப்போம். வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துது. வானம் என்ன செய்யுது? அவருடைய நீதி. வானத்தை உண்டாக்குறாரு, வானம் உண்டாக்கடவுது, அது உண்டாயிருச்சு. அது வேலையை சரியாக செய்யுது. நம்முடைய வேலையை என்ன செய்யணும்? சரியாக செய்யணும். வானங்களோட நீதியை வெளிப்படுத்த, நம்ம தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தணும். தேவனுடைய நீதி என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்பார்கள். நாம் செய்ய வேண்டிய நீதியான காரியங்களை நாம் செய்கிறப்ப எல்லா ஜனங்களும் அவருடைய என்ன பண்ணுவாங்க? மகிமையை காண்கிறார்கள். மகிமையை காண்பாங்க. மகிமை, அவருடைய மகிமையை நம்ம என்ன செய்யணும்? காண வேண்டும். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சொருபங்களை வணங்கி விக்கிரங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போறலாக. நாம் தேவன் ஒருவரை தான் தொழுது கொள்ளணும். அதான் மெசியா சொன்னார், எல்லாத்தையும் தர்றேன்னு சொல்லி சைத்தான் சொன்ன போது என்ன செஞ்சாரு? உன் தேவனாய் யாசோவை பணிந்து கொண்டு ஒருவருக்கே ஆராதனை. அல்லேலூயா. இப்போ நீங்கள் எத்தனை பேர் ஒருவர் ஆராதிக்கிறாங்க? இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஒருவர் ஆராதிக்கிறாங்க, யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க? இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வத்தை உச்சரித்து ஆராதிக்கிறதெல்லாம் பரலோகம் போக முடியாது. வேதத்தில் இருக்குதா? 3 கடவுள்னு வேதத்தில் இருக்குதா? இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 3 கடவுள் வேதத்தில் உண்டா? ஒரே தேவன். நம்முடைய தேவன் யாரு? ஒரே தேவன். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒன்றான மெய்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராகிய யாசுவா மெசியாவை நம்ம அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவன். இதை நம்ம சரியா அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை என்று சொன்னால் நித்திய ஜீவன் கிடையாது. என்ன கிடையாது? நித்திய ஜீவன். வள்ளுவர் சொன்னாரு, பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை. நித்திய ஜீவனை அறிந்து கொள்ளணும்.
இல்லைன்னா அங்கே போக முடியாது. இங்கே நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம், சொருபங்களை வணங்கி ஒருத்தர் ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு, கையில் கயிறு கட்டியிருந்தார், கயிறை வெட்டணும் அப்படின்னு முடிச்சார். கயிறை வெட்டணும், என்ன செய்யணும்? கயிறை வெட்டணும். ஏன்? அதில் என்ன கிடையாது, கயிறு. இதை நம்ம எந்த அளவு வாழ்க்கையில் முக்கியப்படுத்துகிறோம் அந்த அளவு ஆசிரிக்கப்படும். கயிறையா 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 முக்கியப்படுத்தணும்? நம்ம எதை முக்கியப்படுத்தணும்? வாசிப்போம். ஏசாயா புஸ்தகம் 30வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். உன் சொருபங்களை மூடிய வெள்ளி கட்டையும் பொன் ஆடை அவர் பணத்தையும் தீட்டாக எண்ணி எரிந்து விட்டு, எப்படி அதை சீப்போ. அப்படி இந்த விக்கிரகத்தை நம்ம வைக்கிற வரையிலே வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நிறைய பேர் ஐயோ அடிச்சிருமா, அது வந்துருமா, அது அதை நம்ம என்ன செய்யணும்? சாதாரணமா அது ஒரு பொருட்டாவே எண்ணக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க? செவத்துக்கு வருவாங்க, மந்திரம் தந்திரம் பண்ண போவாங்க. இது காலகாலத்தில் வெளிப்படும். அது அதோட வழி அந்த அந்த ஜீன் அப்படி என்ன பண்ணும், அப்படியே பரம்பரையாக இங்கே வர்றது. அப்புறம் போய் நான் கயிறு போடுங்கிறது, அப்புறம் நான் துண்ணூறு போடுறேங்கிறது, அப்புறம் என்ன வேணும் என்னென்னமோ பண்ணுறேன்னு புதுசாக சொல்லுவாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு விபத்து வந்துச்சு, அடிப்படை செத்து போயிட்டேன் அப்படிங்கிறது. அப்போ நம்ம போய் வழியிலாமல் போய் ஜோம் பண்ணிட்டு வர்றது. இதெல்லாம் நம்ம அன்றாட பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதை நம்ம என்ன செய்யணும்? இது பெரிய முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? எரிந்து விட்டு அதை சீப்போன்னு அதை கடந்து வரணும். சொருபங்களை வணங்கி திருங்களை பற்றி பெரிய பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களின் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். யாரை தொழுது கொள்றாங்களோ நம்ம சரியான ஒரு தீர்மானம் எடுக்கணும். இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. என்ன செய்ய முடியாது? யாரை தொழுது கொள்ளணும் அப்படி சரியாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். 8வது வசனத்தை வாசிப்போம். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. தேவன் நியாயம் தீர்க்கணும். ரொம்ப முக்கியமான, தேவன் நியாயம் தீர்க்கணும். ஒவ்வொரு முறையும் அவர் நியாயம் தீர்க்கிறப்ப எனக்கு சந்தோஷம் ஏற்படும். அனைவரோட வாழ்க்கையில் தேவன் நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டு தேவன் நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நியாய தீர்ப்பும் நான் சந்தோஷப்படுவேன், நான் இறக்கப்பட மாட்டேன். தேவன் நியாய தீர்ப்பு என்ன செய்யக்கூடாது? நம்ம சந்தோஷப்படணும். அவரோட நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கும்? நீதியானவைகள். நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கும்? ரொம்ப நீதியானவைகள். யூதாவின் குமாரத்தை என்ன பண்ணாங்க? களி கூர்ந்தார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு குறித்து நம்ம களி கூறணும். தேவன் ஒரு நபரை நியாயம் தீர்க்கிறப்ப அவன் போய் பரிதாபப்படக்கூடாது. என்ன ஆண்டவரை நீ இப்படி பண்ணிட்டீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவன் நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? ரொம்ப சரியாகவே இருக்கும். தொடர்ந்து வாசிப்போம். யாசுவாவே பூமி முழுவதற்கும், இந்த பூமி முழுவதற்கும் அவர் தான் உன்னதமானவர். வேற ஒரு தெய்வம் கிடையாது. என்ன கிடையாது? வேறொரு தெய்வம் கிடையாது. என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை, வேறொரு கண்மலையும் இல்லை என்று நான் என்னை கொண்டு ஆணையிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். ஏசாயா 45:23 வசனத்தில் வாசிப்போம். முடங்கும் தன்னிலும் பெரியவர் ஒரு இல்லை அப்படின்னா என்ன செய்யறாரு? அவரு கொண்டே அவர் ஆணையிட்டு இருக்காரு. அப்ப எப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வம் இருக்க முடியும்? ஆகையால் யாசுவா தான் பூமி முழுவதுக்கும் யாரு? உன்னதமானவர். எல்லா தேவர்களும் நீரே மிகவும் உயர்ந்தவர். நம்முடைய தேவன் யாரு? உயர்ந்தவர். நம்முடைய தேவன்
உயர்ந்தவர். அதனாலதான் உலகத்திலேயே உயர்வான குணம் யூத குலத்தில் வந்து அவர் பிறந்திருக்கார். அதை மறந்துடக்கூடாது. தொடர்ந்து வாசிப்போம். இப்ப 2 தோணி நம்ம கால் வச்சு பரலோகம் போக முடியாது. யாசுவானா யாசுவா பின்பற்று, தீமைன்னா தீமை செய்ய நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்கல்ல. என்ன செய்யற, எவ்வளோ பேர் தீமை செய்ய போனாங்க. வரப்ப புறப்போசரம் திருச்சியில் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றாயிட்டோம். நான் வேறு இடத்துக்கு போனேன், அவர் சென்னையில் வந்தார், திருச்சியில் வந்து ஒன்றாயிட்டோம். அப்போ என்ன செய்ய முடியாது, 2 தோணியில் கால் வச்சு போக முடியாது. அது நம்மளை எங்கே கொண்டு போகாது, நம்ம விரும்புகிற இடத்துக்கு கொண்டு போகாது. யாசுவா பூமியை முழுவதற்கும் நீர் உன்னதமானவர், உயர்ந்தவர். யாசுவா அன்புறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். நான் தீமையும் செய்வேன், ஜெபமும் பண்ணுவேன். தீமையும் செய்வேன், வேதத்தை வாசிப்பேன். தீமையும் செய்வேன். மெசியா சொன்னார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அல்லேலூயா. 2 பேருக்கான ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவரே வானத்தின் பூமியின் யாஸ்வா, 2 ஏற்பாடுகள். ஒருவரே வானத்தின் பூமியின் யாஸ்வா. 2 பேருக்கு நம்ம கை தட்ட முடியாது. 2 பேருக்கு கோசை எழுப்ப முடியாது. ஒரே தேவன், மரியாளின் மைந்தன், மரியாள் வயசில் பிறந்த ஒரே இரட்சகர். ஆகையினால அவர்கள் அன்பு கூறணும் வேணும் என்று சொன்னால் முதலாவது தீமைக்கு பெரிய முற்றுப்புள்ளி இல்லாமல் அவர் அன்பு செலுத்த முடியாது. நான் அன்பும் செலுத்துவேன், தீமையும் செய்வேன்னா அவங்க ஜீவன் எப்படி இருக்கும்னா, அவங்க வாழ்நாள்லையே எல்லாரும் பார்த்து அருவருக்கிற மாதிரி ஜீவியம் இருக்கும். நான் அன்பு கூறுவேன், தீமையும் செய்வேன்னா அவங்க ஜீவன் எப்படி இருக்கும், எல்லாரும் பார்த்து அருவருக்கிற மாதிரி இருக்கும். 2 காரியத்தை ஒரு நபர் செய்ய முடியாது. இதை முதலாக புரிந்து கொள்ளணும். 100 நன்மைகளை செஞ்சு 1 தீமை செஞ்சா 99 அவுட். அல்லேலூயா. 100 காரியத்தில் 99 நன்மை செஞ்சுட்டு ஒரே ஒரு தீமை செஞ்சா என்னது, இது எல்லாமே அவுட் ஆகிரும். ஆகையால் நான் சுவிசேஷன் மெசியாவை பாருங்க, எதிராளியே சொல்கிறான் நான் குற்றத்தை காட்டி கொடுத்தேன்னா பாவம் செஞ்சேன்னு சொல்லி. என் மேலே ஒரு குற்றமும் இல்லையே அப்படின்னு பிளாத்து ஏறோது மாறி மாறி அனுப்புகிறாங்க. வேறு வழியில் ஜனங்க சொல்கிறாங்க, அதனால சரி சிலரையை போடுங்க, உங்கள் ராஜாவே நீங்களே என்ன பண்ணுங்க கொண்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. யார்? எதிராளியே சொல்கிறாங்க இவர் மேலே என்ன கிடையாது, குற்றம் இல்லை என்று சொல்லி. அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குற விட்டுப்புட்டு தெய்வமும் வேணும், நான் தீமையும் செய்வேன், இது எங்கே செய்ய முடியாது, எங்கே என்ன பண்ண முடியாது சொல்லி கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், ஆடலாம் பாடலாம், ஆனால் அங்கே போக முடியாது. யாச அன்புறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். தீமை செய்கிறவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தொட போகக்கூடாது. தீமை செய்கிறவங்களுக்கு தொட போகக்கூடாது. தேவன் யாரை காப்பாற்றுவார்னா, அவருடைய பார்வையில பரிசுத்தமா இருக்கணும். தன்னுடைய பார்வையில அநேகர் பரிசுத்தமா இருப்பாங்க, தனக்குத்தான நீதிமானா இருப்பாங்க. அது செல்லாது. அது என்னது, திரிபுடாப்பம், அழுக்கான கந்தை. தேவனுடைய பார்வையில ஒரு நபர் பரிசுத்தமா இருக்கணும். யாருடைய பார்வையில? அவருடைய பார்வையில பரிசுத்தமா இருக்கணும். இந்த ஏசாயா 30ஆம் அதிகாரத்தை நீங்க பாஸ்ட் நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. விக்கிரகத்தை ஒரு நபர் சீன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு எப்படியெல்லாம் அவங்கள தேவன் ஆசீர்வதிக்கிறாரு, விவசாயம் எப்படியெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதில் விவசாயம் மாத்திரம் இல்லை, கையில் பிரயாசம் கூட அதில் பொருந்தும். அந்த 30வது ஏசாயா 30ல் முதல் வசனம் சொல்லுத வாசிப்போம்.
பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவி அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும். அல்லேலூயா. தேவனே முன்ன நிறுத்தாம எல்லா காரியமும் பேசி முடிக்கிறது. இது எங்க போனாலும் விளங்காது. எப்படி யாரை முன்ன வைக்கணுமோ அவங்கள முன்ன வைக்கணும், எதை பின்னுக்கு தள்ளணுமோ அதை பின்னுக்கு தள்ளணும். பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவி அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ளுற ஆகான். இந்த பக்கம் ஆன தேவன் மன்னிச்சாரா? இல்லை, மன்னிப்பு கிடையாது. மெசியா மன்னிச்சார்னு சொல்லலாம், ஆனால் பிரமாணம்னு வர்றப்ப அவர் சொல்லிட்டாரு, என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ஏன் கொண்டு நான் சொன்ன வசனமே கடைசி நாள் நியாயம் தீர்க்கும். மன்னிப்புங்கிறதெல்லாம் உள்ளார வர்ற வரையும் தான். வந்த ஒரு பாடு துணிகரமாக பாவம் செஞ்சா அவன் நிலைமை என்ன ஆகும்? அவன் பிள்ளை நாளைக்கு நடுத்தல தான் நிற்கும். மன்னிப்பு எப்பன்னா இந்த கிருபையின் திரைக்குள்ள வருவருக்கு முன்பதாக செஞ்ச அக்கிரமத்தை மன்னிச்சிடுவார். வந்த ஒரு பாடு பண்ணணும் என்ன செய்ய மாட்டார்? அதை அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை எல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவி எல்லாமல் மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களால் நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் இப்போ 2வது வசனத்தில் பின்பு சொல்லப்பட்டிருக்கு, முரட்டாட்டமும் ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம அங்கே போக வேண்டாம், நல்லா கவனிங்கள். வேதம் அப்படி தெளிவாக இருக்குது. அப்போ அவர் அன்பு கூற நாம் என்ன செய்யணும்? தீமையை வெறுத்து விடுங்கள். பரிசுத்தமாக இருந்தால் ஆவி ஆத்மாவை அவர் பாதுகாத்து கொள்ளுவார். அல்லேலூயா. 2வது அது மாத்திரமல்ல, துன்மார்க்க நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. என்ன பண்ணுவார்? அவர் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து நீதிமான அந்த பூமியில் நம்ம இருந்தோம்னா அவருடைய வெளிச்சம் நம்ம மேலே பிரகாசிக்கும். செம்மையான இருதயமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? செம்மையான இருதயமா இருக்கணும். ரொம்ப முக்கியமான காரியம். அப்படியே நமக்கு என்ன உண்டு? மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கும். ஒரு சகோதரி, அவங்க வீட்டுக்காரரு அரசு ஊழியர், மிச்சியில் இருக்கார். யார்ட்டுமே அவங்க பேச மாட்டாங்க, ஏன்னா பணம் நிறையா வருதில்ல, அதனால் பேச மாட்டாங்க. அப்போ கடந்த மாதத்தில் முடியாமல் ஒரு வீட்டுக்காரர் முடியாமல் போயிட்டு சென்னையில் போயிட்டு ஜோம் மட்டும் வந்தேன். இப்போ நேற்று வெளியில் வந்தாங்க, 4 வார்த்தை பேசி நல்லா இருக்கான்னு கேட்டேன். ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் மிலிட்டரியில் பெரிய அதிகாரி. வெளியே வந்தாங்க, 2 வார்த்தை பேசி சார் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு வந்தாச்சு. நான் சொன்னேன், நம்ம தொடர்ந்து அவங்கள ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்? ஜெபம் பண்ணி சொல்லி அவர் சொல்லுவார். வீட்டில் இருக்கிறாங்களா இல்லையா? அதனால் பணம் நிறையா ஆகுதில்ல, அதனால் அவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம அவர் கேட்குறாருல்ல, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம செவம் ஒருபோது என்ன செய்யாது? சும்மா திரும்பாது. நம்ம செவத்தையுமே நமக்கு என்ன செய்யணும்? ஒரு விசுவாசம் இருக்கணும். 12ஆம் வசனம் சொல்லுது, தேவனுக்குள்ளதான் மகிழ்ச்சி இருக்கணும். நம்ம மனுஷன் நமக்கு இருக்கணும். மகிழ்ச்சி எங்கே இருக்கணும்? தேவனுக்குள்ள மகிழ வேண்டும். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4லேருந்து வாசிப்போம். யாசுவாவுக்குள் எப்பவும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிரு மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவன் அல்லாத ஒரு சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு வரும்னு சொன்னா அவங்க தேவனை விட்டு வழி விலகி போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி? ஏதோ ஒரு வகையில் வழி விலகி போறாங்க. ஒரு நாளைக்கு மொத்தமாக போறப்ப அநியாயமாக இப்படி போயிட்டாங்களே. அப்போ நான் ஒன்றும் காது பண்ண முடியாது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், வேதத்தை ஒழுங்காக வாசித்து ஜெபம் பண்ணி கீழ்ப்படியாதவங்களுக்கு போய் நான் ஜெபம் பண்ணேன்னா அந்த ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டாங்க. அவங்க பிரியப்படுறதுனால நான் போய் ஜெபம் பண்ணுவேன். சொல்லிட்டு சொல்லுவேன், டவுட் சொல்லிட்டு கேட்டுங்கன்றவேன். எப்படி?
டாக்டர் சொல்லப்படி அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா தெரியும் உங்களுக்காக நான் வந்து ஜோம் பண்ணுறது மனசில் வச்சுக்கிட்டு டாக்டர் சொல்லப்படி கேட்டேங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் டாக்டர் சொல்லப்படி கேட்டுங்க, நான் தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா வேதத்தை அல்லாமல் எந்த ஊழியக்காரன் ஜோம் பண்ணாலும் தேவன் கேட்க மாட்டார். எதை முக்கியப்படுத்தணும்? வேதத்தை முக்கியப்படுத்தணும். வேதத்தை இல்லாமல் என்ன செய்ய முடியாது, அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். நீதிமான்களே, யாசுவாவுக்குள் மகிழ்ந்து தேவனுடைய அவருக்குள்ள மகிழாத ஒரு மகிழ்ச்சி துன்மார்க்க நேராய ஒரு மனுஷனை கொண்டு செல்லும். அந்த செயல் ஒரு நல்ல காரியம் கெட்ட எதுவானாலும் சரி, அது தேவனை முன்னோக்கி செய்கிற காரியம் அவங்கள பரலோகம் கொண்டு போகும். தேவனை முன்னோக்காமல் என்ன பண்ணாலும் சரி, அது அவங்கள பாதாளத்துக்கு கொண்டு போகும். அது ஆகையினால ஏசாயா 30:1 சொல்லப்பட்டபடி இந்த பாவத்தோடு பாவத்தை கூட்டுறது, அக்கிரமத்தோடு அக்கிரமத்தை கூட்டுறது, தேவன் இல்லாமல் ஒரு ஆலோசனை, அவர் தான் ஆலோசனை. யாசுவா அவர் அல்லாத ஒரு ஆலோசனை, எப்படி தேவன் இல்லாத ஒரு ஆலோசனை. இந்த பிள்ளைய நம்ம நம்ம பிள்ளைய பேசுங்க, நம்ம அப்பா ஏமாத்திட்டோம் பார்த்தியா, அம்மா ஏமாத்திட்டோம் பார்த்தியா, ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்திட்டோம் பார்த்தியா. ஏமாற யாரு? அவங்க தான் ஏமாறுறது. அப்போ ஏமாத்துறதுன்னா அங்கே யார் இருக்க மாட்டா? ஆவியானவர் இருக்க மாட்டார். ஒருத்தரை ஏமாத்துனாங்கன்னா என்ன கிடையாது, அங்கே யார் இருக்க மாட்டா? ஆவியானவர் இருக்க மாட்டார். அவங்க தேவன் இல்லாமல் ஆலோசனை பண்ணுறாங்க, ஏமாத்த நினச்சிக்கிறாங்க. பிறகு ஏமாந்து போகிறப்ப நம்ம சொல்கிறப்ப போயிட்டு சரி நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம், அது ஜெபம் கேட்கப்பா. இது மாதிரி எத்தனை பேர் மண்ணை கவிழ்கிறாங்க. ஆகையினால நம்ம என்ன பண்ணணும்? நீதிமான்களே, யாசுவாவுக்குள் மகிழ்ந்து அவருக்குள்ளதான் ஒரு கொண்டாட்டம் இருக்கணும். அவர் அல்லாத கொண்டாட்டம் நம்ம வாழ்க்கை திண்டாட்டத்தை உண்டு பண்ணும். அவர் அல்லாத ஆலோசனை, அவர் அல்லாத கொண்டாட்டம் என்ன பண்ணும்? வாழ்க்கையை நிலைகுலைய வச்சிடும். ஆகையினால் அதை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்வோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இப்பொழுது எழும்பி